வணக்கம். நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கன்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல பிறவிகளா பிறந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. பல மனித பிறவிகள் எடுத்தோம், பல விலங்குகள், ஆ, பறவைகள், அடுத்து மரம், செடி, கொடி, கல், ஆ, மலைகள், இந்த மாதிரி ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரைக்கும் நம்ம பிறவி எடுத்து வரோம். என்ன கேட்டால் அதுவே பல்லாயிரக்கணக்கான பிறவியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மனித பிறவி எடுத்து பல ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்து தான் நம்ம இந்த செல்ஃப் ரியலைசேஷன் தன்னை அறிதல் நிகழ்ந்து, தன்னை அறிதல் ஒரு மனிதனுக்கு நிகழும்போது மட்டும்தான் இந்த பிறவி, இறப்பு, பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுறதுக்குரிய ஒரு சாவி நம்ம கையில் கொடுக்கப்படுது. அந்த சாவி கையில் கொடுக்கப்படும்போது கூட அந்த ஜீவன் முக்தியாக இந்த பூமியிலேருந்து ஏதாவது செயல் செய்யணுமா? இல்லை அந்த ஜீவன் முக்தியாகவே செயல் செய்கிறதுக்கு வந்திருக்காங்களா? ஒரு பிறப்பெடுத்து வந்திருக்காங்களா? அதை பொறுத்து அவங்க ஞானம் நிலை அடைஞ்சு ஃபுல்ஃபில் ஆகி அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகி நம்ம அந்த பரமாத்மாவோட அந்த பிரம்மத்தோட கலக்கணுங்கிற பிராப்தமோடு வந்திருக்காங்களா? இல்லை இந்த பூமியில் தனக்கு தெரிஞ்ச ஞானத்தை, தான் உணர்ந்துக்கிட்ட ஞானத்தை வெளியில் மக்கள்கிட்ட பரப்புகிற பணியை அவங்களே லைட் ஒர்க்கர்ஸாக இந்த எப்படி சொல்கிறதுனா, வெளியில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாவாக இவங்க ஒரு தேவதைகள் மாதிரி பூமியிலேருந்து ஞானம் அடைஞ்ச ஒரு ஞானியாக இருந்து அவங்க மக்களுக்கு ஆன்மாவுக்கு வழிகாட்டுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இந்த உடல் எடுத்து இந்த பூமிக்கு வரான். அப்போ அந்த வகையில் ஒரு நமக்கு என்ன புரிதல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த பல லட்சம் 84 லட்சம் பிறவிகள்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம 84 லட்சம் பிறவிகள் இல்லை. இந்த பிறவியே நம்ம எப்படி வந்தோன்னு தெரியாத போது 84 லட்சம் பிறவிகள் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த என்னோடய அனுபவத்தில் என்ன என்ன உணர முடிஞ்சது அப்படின்னா, அந்த கடைசி 7 பிறவிகள் தெளிவாக தெரியுது. அந்த 7 பிறவிகள், அதாவது தன்னை அறிதல் நிகழ்கிறதுக்கு முன்னாடி ஒரு 7 பிறவி மட்டும் தெரியுது. அந்த 7 பிறவி, அதாவது நான் நான் இப்போ உங்களுக்கு இதன் மூலம் என்ன சொல்ல வரேன்னா, பல மனித பிறவிகள் பிறந்திருப்போம். ஆனால் கடைசியாக 7 பிறவி தான் கான்சியஸாக தெரியுது. இது அப்படி தான் தெரிய வைக்கப்படுதா, இல்லை எனக்கு அப்படி அனுபவம் ஏற்பட்டதான்னு தெரியல. அப்போது பார்த்திங்கன்னா, அந்த 7 பிறவி, லாஸ்ட் 7 பிறவி என்னால் ஒரு பிக்சராக என்னால் தெளிவாக பார்க்க முடிஞ்சது. நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்போ இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நான் மனித பிறவி எடுத்திருக்க மாட்டேனா, இல்லை மனித பிறவி இல்லையா அப்படின்னா, இல்லை கான்சியஸாக நமக்கு அதான் உணர முடிஞ்சிக்க முடியுதா அப்படின்னு தெரியல. ஏன்னா நான் யாரும் எத்தனை பிறவி பார்த்துருப்பீங்க அப்படின்னு கேட்குறதுக்கோ, இல்லை நான் ஒரு உணர்ந்துக்கிறதுக்கு ஒரு புத்தகங்கள் எனக்கு வாய்ப்பாக இல்லை. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க தான் நான் எந்தையாவது சித்தர்களை பார்த்து நேரில் பார்த்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கணுன்னு தோணும். எனக்கு முதல்ல என்னோடய வாழ்வாதாரத்துக்கு என்னோடய படிப்பு, என்னோடய வேலை, என்னோடய குடும்பம், என்னோடய எதிர்காலம், என்னோடய பிஸ்னஸ், இல்லை அரசு பணி, இப்படி எதுக்காக தான் நான் சித்தர்களை தேடினேன். ஆனால் காலப்போக்கில் அது எப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த சித்தர்களே எனக்கு ரொம்ப சொந்தக்காரங்க மாதிரியும், நான் அவங்க கூட ரொம்ப வாழ்ந்த மாதிரியும், அப்படி ஒரு உணர்வு கொடுத்து கடைசியில் பயணம் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அந்த வகையில் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறது, இந்த சூட்சும உடல் பயணம்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சூட்சும உடல் எடுத்து போகும்போது மனசோட தான் இருக்கும். அந்த மனசோடு இருக்கிறதுனால தான் நான் சூட்சும உடல் எடுத்து போகிறேங்கிற உணர்வு தெரியுது. சேம் டைமில் அந்த உயிர் அந்த ஈஸ்வரத்தன்மைக்குள்ளே போகும்போது நமக்கு அந்த விஷயம் எனக்கு புரியலைங்கிறத விட எனக்கு காட்டப்படலைங்கிறத விட அங்கே நடக்கிறது என்னால் கிரகிச்சிக்க முடியல. ஆனால் நான் அப்படிங்கிற தன்மையும் சூழ உடல் இல்லாமல் சூட்சும உடலில் இருக்கும்ல, அதுவும் பிரகையாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் தான் அந்த உயிர் அந்த ஈஸ்வர தத்துவத்துக்குள்ளே இருந்து, ஈஸ்வரன் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா சிவனுங்கிறேன், அதுக்குள்ளேருந்து நம்ம திரும்ப நம்ம இங்கே என்ன பணி செய்ய வந்தோமோ அதுக்குள்ளே மெர்ஜாக்கி விட்டுட்டு அது அது பாட்டுக்கு இருக்குது. அப்போது தொடர்ச்சியாக இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த கடைசி 7 பிறவி கான்சியஸாக காமிக்கப்படுறதுக்கு என்ன காரணம்னா,
இப்போ இந்த நிமிஷம் உடல் எடுத்து வந்திருக்கோம் இல்லையா, இதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க தான் அது கூட காமிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். இதோட என்னென்னா, அந்த 5 அறிவு நிலையில தான் நம்ம வந்து ஆ மனம் இல்லாத நிலையில இருந்திருப்போம். மனித நிலை அடையும்போது நம்ம வந்து 6 அறிவு பகுத்தறிவு உணர்ந்திருப்போம். அந்த பகுத்தறிவும்போது தான் இந்த அறிவு கொண்டு இந்த மனம் வந்து நமக்கு இந்த மாதிரி பிரித்து பார்க்குற அறிவை வந்து நமக்கு கொடுத்துருக்கு. அதனால அந்த கான்சியஸாக அந்த பிறவிகள் தெரியுது அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணோன்னா, இப்போது சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் பிறந்து பிறந்து வந்திருப்பேன் இல்லையா, அது வந்து இப்போ 100% என்னோடய டேட்டாவில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஐ மீன் நான் நல்ல காரியம் பண்ணியிருக்கேன், கெட்ட காரியம் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் நான் எப்போது பேலன்ஸ் பண்ணி இந்த பூமியில் டேலி பண்ணுறனோ, சரி பண்ணுறனோ, சமநிலைக்கு ஆக்குறனோ, இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் எதுவும் இல்லை அப்படின்னு. நான் நல்லவளாக இருந்தாலும் இங்கே ஒரு செயல் செய்ய பிறந்து வரணும். நான் எதாவது கெட்டது பண்ணியிருந்தாலும் அதை இங்கே அனுபவிக்க இந்த பூமியில் உடல் எடுத்து வந்திருக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே இல்லாமல் நான் சமநிலை அடையும் போது நான் வந்து அந்த சிவன், அந்த ஈஸ்வரத்தன்மைக்குள்ளே போயிடுறேன். அது அப்போ அதுக்கு வந்து சூட்சும உடல் இருக்குது. சூட்சும உடல் வந்து நான் ஒரு பிறவி எடுத்து வரும்போதும் அந்த சூட்சும உடலில் தான் என்னோடய மனம் இருக்குது. அந்த என்னோடய மூச்சு இருக்குது. என்னுடைய மொத்த பிறவியோட இதுவும் இருக்குது. அது வந்து அந்த சூட்சும உடல் எப்படி இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த உடல் வந்து போயிடுது, வளைஞ்சிடுது. ஆனால் சூட்சும உடல் மறையிறதில்ல. சூட்சும உடல் புதுசாக கொடுக்கப்படுது. ஆனால் இந்த உடல் மாதிரி இல்லாமல் அது ஒரு நிலையான தன்மையில் இருக்குது. இதை புரிஞ்சிக்க வச்சுட்டேனான்னு எனக்கு தெரில. இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன். அப்போது அந்த சஞ்சித கர்மாங்கிறது வந்து என்னோடய ப்ளஸ் மைனஸ் உள்ள ஒரு டேட்டான்னு வச்சுக்கோங்க, ஃபைல்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுலேருந்து நான் பிராப்த கர்மா எடுத்துகிட்டு இப்போது அதுலேருந்து ஒரு 100% இருக்குன்னா ஒரு 20% எடுத்துகிட்டு பிராப்த கர்மாவோட நான் அந்த சூட்சும உடல் மூலம் எனக்கு வந்து எந்தெந்த சோலோட கனெக்ட் ஆகணும், இதோட செய்யலாம் செஞ்சுட்டு இந்த பூமிக்கு உடல் எடுத்து இந்த மனிதர்கள் இந்த சூழ்நிலையில் இந்த அப்பா அம்மா, இந்த கம்யூனிட்டி, இந்த உடல், இந்த நிறம், இந்த உருவம் அப்படிலாம் எடுத்து இங்கே வந்துட்டு இங்கே நான் அனுபவிக்கிறேன். அனுபவிக்கும்போது நான் நல்லதே செஞ்சு கெட்டதே செஞ்சு அனுபவிச்சுட்டு அதை அப்படி போயிட்டேன். 20% சரி பண்ணிட்டேன்னா பரவாயில்ல. ஆனால் இங்கேருந்து ஒரு 5% எடுத்துகிட்டு நான் வந்து ஆகாமிய கர்மாவை சேர்த்துட்டு போனேன்னா அங்கே போய் 25% அங்கே போய் சேர்ந்துடும். என்னோடய சஞ்சித கர்மாவில், அந்த ஈஸ்வர தத்துவத்தில். ஒருவேளை நான் குறைச்சிருந்தேன்னா 20 கம்மி பண்ணிவிட்டு இந்த 5ஐயும் விடாமல் 0வாக போயிருந்தேன்னா அங்கேயும் அங்கே போய் எனக்கு அப்ரிசியேஷன், அதே மாதிரி எனக்கு வந்து பாராட்டுக்கள் இதெல்லாம் கிடைக்குது. ஸோ எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மனுஷன் வந்து அவனுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அவனுக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க ஏதாவது அச்சீவ் பண்ணால், இந்த மாதிரி நம்ம வந்து ஆன்மா வந்து வளர்ச்சி நிலை அடையும் போது ஹையர் சோல்ஸ் வந்து நமக்கு வந்து அச்சீவ் பண்ணுறாங்க, நம்ம கூட செலிப்ரேட் பண்ணுறாங்க, நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க, தப்பு செஞ்சால் இப்படி பண்ணக்கூடாதுங்கிற கைட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் சோல் நிலையில் நமக்கு நடக்குது. அப்படி நடக்கலைன்னா நம்ம எப்படி வந்து உணர்ந்துப்போம். அது வந்து நம்ம மேல்நிலைக்கு போயிட்டோங்கிறது அது யாரோ கொண்டு போகிறாங்கன்னு தான் அவங்களுக்கு தெரியுமே ஒழிய அதை வச்சு தான் நம்ம கண்டே பிடிக்க முடியும். ஒருத்தங்க கைட் பண்ணி நம்ம மேலே போகிறோம் அப்படிங்கிறது. அதனால தான் இப்போ இங்கே வழி நடத்துகிறாங்க, யாரோ எனக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது என்கிட்ட இருந்த அந்த சஞ்சித கர்மாவை வந்து நான் டேலி பண்ணுற வரைக்கும் இந்த உடல் வந்து சூட்சும உடலில் இருக்குது. சூழல் உடல் வந்து போகுது. அதுக்கப்புறம் என்னோடய அறிவு, என்னோடய மனம் என்னோடய சமநிலைக்கு வருது. அப்போது எப்போ வந்து நான் மனமற்று போகிறேனோ அப்போ வந்து அந்த மனமற்றுங்கிறத விட அந்த மனமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. எப்படி வந்து ஒரு தண்ணி வந்து ஐஸ் கட்டியாக மாறிடுது, ஐஸ் கட்டி வந்து திரும்ப தண்ணியாக மாறுது, அதே மாதிரி தான் இந்த மனம் 2 நிலையில செயல்பட்டு நமக்கு வந்து நம்ம ஐஸ் கட்டியாக இருக்கும்போது நம்ம வந்து பிரம்மமாக இருக்கோன்னு வச்சுக்கோங்க. தனியாக இருக்கும்போது சூட்சுமத்தில் வந்து நம்ம மனுஷனாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. மனித உடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒன்றே 2 இதாகி ஆயிடுது. அப்போ 0 தான் 1 ஆகுது, 1 தான் 0 ஆகுது. அப்போது ஒரு மனிதன் புரிஞ்சுக்கணும்னா என்னென்னா, இறைவன்கிட்டருந்து தான் மனிதன் ஆனான், மனிதன் வந்து திரும்ப இறைவன்கிட்ட போகிறான். அப்போ இந்த செயல் வந்து எப்போ ஒரு மனிதனுக்கு புரியுதோ, எப்போ வந்து நம்ம ஒன்றுமே இல்லை, எல்லாமே அதுவாக தான் நடக்குது அப்படிங்கிற அகங்காரம் வந்து எப்போ ஒரு மனிதனுக்கு தூள் தூள் ஆக்கப்பட்டு சரணாகதி வந்து முழுமை அடையுதோ அப்போ தான் இங்கே வந்து நம்மளோட கதாபாத்திரம், நம்ம இந்த பூமிக்கு வந்த நோக்கம், இந்த பூமியோட ஒரு திரைக்கதை வசனம், இதோட ஸ்க்ரீனு, அதில் நம்ம நடிக்க வந்தோங்கிற விஷயம்
தெளிவாக உணர்ந்தோடனே நம்ம வந்து ஜீவன் முக்தராக வாழ்ந்து இந்த பூமியில் எந்த டைமில் நம்ம உடல் விட்டு போகணுமோ அப்போ ஒருவேளை சில ஞானிகள் வந்து இருக்க மாதிரி என்னோட இந்த விவேகானந்தர்லாம் அவரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உடல் விட்டுட்டு போனார். யமதர்மனோ நோய் வந்தோ அது மாதிரி இல்லாமல் நான் எப்போ விருப்பப்பட்டு இந்த உடலை விட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேனோ அந்த டைமில் இந்த உடலை விட்டு போதும், நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, எனக்கு இங்கே இருக்க தேவையில்லைங்கிறது எனக்கு வந்து நான் வந்து இந்த இந்த பூமி உடலை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறது வந்து அவங்கவுங்க விருப்பப்படி அந்த ஹை சோல்ஸ் வந்து அந்த அவதாரங்கள் மனித உருவம் எடுத்து வரும்போது இருக்கும். மனிதர்கள் வந்து அப்படி எடுத்துக்க முடியல. அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படலை. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அந்த அந்த காரண காரியத்தோடு இங்கே வரதில்லை. அப்போது ஒரு மனிதன் சூழ உடலை விட்டோன்னே சூட்சும உடல்லேருந்து அந்த அந்த கர்மாவை டேலி பண்ணி அந்த சஞ்சித கர்மத்தில் போய் சஞ்சித கர்மத்துக்குள்ளே நம்ம எல்லா அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற நம்ம எல்லா கணக்கையும் தீர்ற மாதிரி நம்ம கர்ம வினைன்னு சொல்கிறது நல்லதும் கெட்டதும் சரி பண்ணி ஆகும்போது மட்டும் அந்த இடத்துல நம்ம காரண சரீரத்தை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுறோம். காரணத்தை சரீரத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆயிரும் அப்படின்னா வெட்ட வெளிங்கிற தன்மைக்கு போயிடுறோம். இதை இன்னும் கொஞ்சம் சரியாக உணரணும்னா ஆத்மக்காரகன்னா நம்ம சூரியன் சொல்கிறோம் இல்லையா? அப்போ சூரியன் அப்படிங்கிறது வந்து எப்போ தோன்றியிருக்கும் அப்படின்னா 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றுறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் ஆத்மா இல்லையா அப்படின்னா ஒருவேளை நம்ம வேற ஒரு தன்மையில் இங்கே படைக்கப்பட்டிருக்கலாம். இன்னும் மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா சூரியன் வந்து இந்த கேலக்ஸியை சுற்றி வர்றதுக்கு ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 23 கோடி ஆகுது. 23 கோடி வருஷம் ஆகுது. அப்போது அந்த 23 கோடி வருஷமாக ஒரு டைம் சுற்றி வருது. அப்போ இந்த பூமியில் இப்போ இருந்தப்போ நம்ம வந்து டைனோசர் காலம்லாம் டைனோசர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்தோமா. அதே டைமில் இப்போது நம்ம இருக்கோமா. அப்போ நம்ம இந்த பூமி கட்டமைக்கப்பட்டுகிட்டே வருது, பிரளயம் ஏற்படுது, அந்த யுகங்கள் மாறுது. அதே மாதிரி சூரியனும் அதோட ஆயுள் காலம் அதோட இது இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம சூரியன் பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கோடி சூரிய பிரகாசம்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம இங்கே பார்க்குற சூரியன் ஒன்று. இதே மாதிரி இன்னும் நிறைய சூரியன் இருக்கலாம். இல்லை அந்த சூரியனை பார்க்குற அளவுக்கு இந்த பூமி கட்டமைக்கப்படலாம். டைனோசர் இருந்துச்சு இப்போ இல்லைன்னு சொல்கிறோம்ல. அப்போ அந்த மனிதர்கள்லாம் இருந்தாங்க இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காலம் வருமா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் அப்போ நம்ம சூட்சும உடல் எடுத்து நம்ம எந்த மாதிரி ஒரு மனித உடல் எடுத்திருக்கோம் அப்படின்னு தெரியும். இது ஒரு சுழற்சி. இது வந்து பிறப்பற்றது. இது வந்து இறைவன் நடத்துகிற ஒரு கற்பனை கதாபாத்திரத்தில் இது ஒரு நிகழ்ச்சி. ஒரு கேம் விளாட்றோம். இந்த கம்ப்யூட்டரில் கேம்லாம் உருவாக்குறாங்க இல்லையா? அந்த கேமில் வந்து கேரக்டர் நம்ம அந்த கேம் உருவாக்குனது இறைவன். அப்போ அவன் ஒரு எபிசோடை வந்து 20 தான் கொண்டு வந்திருப்பாங்க ஒரு கதாசிரியர். அது நல்லா போகுது, பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு 200 எபிசோடு வரைக்கும் மாற்றிடுறாங்களே. அது மாதிரி நம்மளை இறைவன் நினச்சா அந்த 20 எபிசோடை 10 கூட எபிசோடாக மாற்றலாம். இல்லைன்னா 200 இல்லை 2000 எபிசோடை கூட மாற்றலாம். நம்ம கதை திரைக்கதை வசனத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ இதை குவிட் பண்ணுறதோ இறைவனோட கையில் இருக்குது. ஆனால் குவிட் பண்ணுறோம், இந்த கதாபாத்திரத்தை எடுத்து வர்றோங்கிறத பிரக்கியம் மட்டும் நமக்கு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் இன்னும் நம்ம ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தன்னை எறிதல் நிகழும்போது தான் உங்களுக்கு மனிதனாக இருக்கும்போது என்ன உணர்ந்துக்க முடியுதுங்கிறத உணர்த்தப்படுது. சேம் டைமில் மேலே இறைவன் வச்ச சட்டத்திட்டங்கள், இயற்கை என்ன சூழ்நிலை, என்ன விதிமுறைகள் வச்சுருக்குங்கிறது உணர்த்தப்படுது. அப்போ தான் நீங்கள் இங்கே இருக்கும்போது எந்த தன்மையில் இருக்கணும், அங்கே போய் எந்த தன்மையில் இருக்குங்கிறது உணர முடியுது. அதனால தான் அவை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தலிலிருந்து, அதிலும் மானிடராய் பிறத்தலில் கூன் குருடு செவிடு பேடு இல்லாமல் பிறத்தல் அரிதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ஒரு முழுமையாக உணர்ந்து நம்ம வந்து எந்த நோக்கத்துக்காண்டி வந்தோம், நம்ம யார், இறைவன்லேருந்து வந்த ஒரு பாட், எப்படி ஒரு விதையிலேருந்து வந்த ஒரு செடி மரம் வந்து வளைச்சி இலை கிளை எல்லாம் விட்டு ஒரு பூக்கள் பூத்து அந்த பூக்கள்லேருந்து வர பழங்கள்லேருந்து விதை வரும்போது நிறைய மரங்கள் உருவாக்கப்படுதோ அதே மாதிரி தான் இறைவன் வந்து ஒருவனே ஒரு விதை தான். அந்த விதை மூலம் வந்தால் தான் திரும்ப நம்ம வந்து மண்ணுக்கே போயிடும். திரும்ப இந்த மண்ணில் எப்படி விதை விதைக்கிறாங்களோ அது மாதிரி தான் இந்த உடல் இந்த பூமிக்கு கொடுக்கப்படுது. அது திரும்ப எடுக்கப்படுது. அந்த பஞ்சபூதங்கள் மூலம் நம்ம இருக்க இந்த கர்மேந்திரியங்கள், அந்த பஞ்சேந்திரியங்கள் மூலமாக உடல் மனம் புத்தி அகங்காரம் மூலம் நம்மளை அழகாக வடிவமைக்கப்பட்டு ஒரு விதமான ஒரு தொழிற்சாலை. நீங்கள் ஒரு ஃபுட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, அது எவ்வளோ அழகாக
அதுக்கு வந்து பேர் வைக்கிறீங்க. அந்த அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அந்த ப்ராடக்ட் செய்கிறது, அப்புறம் வெளிவிடுறது.